திருமணமே rise and shine. ஹலோ காய்ஸ், நம்ம லைஃப்பில் எல்லாரும் ஒரு நாள் இந்த கொஷின் கண்டிப்பாக யோசிச்சிருப்போம். நான் எதுக்காக டெய்லி எழுந்திருக்கிறேன்னு. அலாம் அடிக்கும், ஸ்னூஸ் பண்ணுவோம், இன்னும் 5 நிமிஷம்னு மாறும், அந்த 5 நிமிஷம் 45 நிமிஷமாக மாறும். மார்னிங்கில் ஃபேஸ் வாஷ் பண்ணும்பொழுது கூட சில பேருக்கு ஒரு ஃபீல் வருங்க, இதே ரொட்டீன் தானா, இதே லைஃப் தானா, காலேஜ், ஒர்க்கு, ப்ரெஷர், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்படின்னு அடிக்கிட்டே போகலாம் காரணங்களை. ஆனால் உள்ள ஒரு எம்டி ஃபீலிங் இருக்கும். இந்த எம்டி ஃபீலிங்க்கு ஜப்பானில் ஒரு அழகான ஆன்சர் இருக்குது. அதுதான் இக்கிகாய். நம்ம சேனலில் இந்த வரக்கூடிய எபிசோட்ஸ் எல்லாமே நம்ம வேர்ல்டில் இருக்கிற த பெஸ்ட் டெக்னிக்ஸ் அண்ட் த டெக்னிக்ஸ் விச் ஆல்ரெடி சஜஸ்டட் இன் சம் புக்ஸ். ஒவ்வொரு புக்கில் இதுக்கு முன்னாடி சொன்ன டெக்னிக்ஸ் பற்றியும், நமக்கு தெரியாத, இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத சில ஹிடன் ட்ரூத் அண்ட் த டெக்னிக்ஸ் விச் ஆர் ஆல்ரெடி ஃபாலோட் பை சம் கண்ட்ரீஸ், இது எல்லாத்தையுமே நம்ம அப்கமிங் சீசனில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஹாப்பியான, ஒரு அமைதியான, மனசுக்கு நிறைவான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு என்னென்ன தேவையோ, நம்ம டே டு டே லைஃப்பில் என்னென்ன மிஸ்டேக் ஜஸ்ட் ஒரு விஷயத்தை மாற்றி பண்ணுறதுனால நமக்கு லாஸ்ட் ஆகுமோ, எல்லாத்த பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம இக்கிகாய் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இக்கிகாயில் நிறைய அவங்க சாப்டர்ஸில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஹாப்பியாக எப்படி இருக்கிறதுன்றதுக்கு, எப்படி ஹெல்த்தியாக இருக்கணும், எந்த மாதிரியான எக்ஸசைஸ் எடுத்துக்கணும், எப்படிப்பட்ட ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், நம்மளோட திங்கிங்ஸ் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம பர்டிகுலராக ஒரு விஷயத்தை தான் இந்த எபிசோடில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். என்னென்னா, நம்ம அமைதியாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிறைவான ஒரு வாழ்க்கையை, மன அமைதியோட பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் பற்றின டெக்னிக்ஸை தான் பார்க்க போகிறோம். இக்கிகாய்னா சிம்பிள் மீனிங்கில் நம்ம டெய்லி எழுந்திருக்கிறதுக்கு ஒரு ரீசன் வேணுங்க. நம்ம காலைல எழுந்திருக்கிறோம்ல, நம்ம எழுந்திருக்கிறதுக்கான நோக்கம், அதுதான் இக்கிகாய். தமிழில் சொல்லுனா, காலைல எழுந்த உடனே நம்ம மனசுக்கு ஒரு மீனிங் கொடுக்குற காரணம், நம்ம ஃபுல்லாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயம், நான் இதுக்கு இந்த விஷயத்துக்கு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா? அப்போது அந்த ரீசனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டுன்றது தானாக வந்துடும். காலையிலேயே எழுந்திருக்கிறோம், காஃபி குடிக்க மட்டும் இல்லைங்க, ஃபோன் ஸ்க்ரோல் பண்ண மட்டும் இல்லை, ஒரு டீப்பான ஒரு ரீசன் நம்மளோட ஒவ்வொரு வேக்கப்புக்கும் கண்டிப்பாக வேணும். இதை நான் ஏண்டா இந்த வாழ்க்கையில் பிறந்தேன், இந்த லைஃபோட பர்பஸ் என்ன, நான் யார், இப்படியெல்லாம் நம்ம யோசிக்க வேணாம். ரொம்ப ஞானி போகிற ஒரு அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக நம்ம யோசித்தாலும் அது வேலைக்காகாது. ஆனால் இந்த இக்கிகாய் சொல்ல வர்றது, நம்ம டெய்லி எழுந்திருக்கிறோன்னா நம்ம டெய்லி காலையில் எழுந்திருக்கிறதுக்கான ஒரு பர்பஸ் தாங்க. அதை நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். ஜப்பான் மக்கள் இந்த கான்செப்டை வாழ்க்கை முழுக்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால அவங்க லைஃப் காமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உடனே கொலாப்ஸ் ஆக மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு டைரக்ஷன் இருக்கும். ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா, ஐயோ ப்ராப்ளமாக என்ன பண்ண ஏது பண்ண யாரால இப்படியெல்லாம் டென்ஷன் வராதுங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த கிளியர் விஷனால் அவங்க ஈஸியாக அதை சார்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம லைஃப்பில் என்ன நடக்குது தெரியுமா? மண்டே மோட்டிவேஷன், டியூஸ்டே கன்ஃபியூஷன், வெட்னஸ்டே கம்பேரிசன், தேர்ஸ்டே ஓவர் திங்கிங், ஃப்ரைடே டயர்டு, சாட்டர்டே ஸ்லீப், சண்டே கில்ட், அப்புறம் திரும்ப அதே ஸ்லாட் ரிப்பீட்டு. இந்த சைக்கிளில் தான் நிறைய பேர் வாழ்கிறாங்க. ஆனால் இக்கிகாய் கேட்குறது, இந்த சைக்கிளுக்கு மேலே ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மீனிங் இருக்கா? இந்த கேள்வியை உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்கள். கண்ணை மூடி ஒரு 2 minutes இதை கேட்டு அமைதியாக வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. இக்கிகாயில் 4 முக்கியமான தூண்கள் மாதிரி ஒரு பில்லர்ஸ் இருக்குங்க. என்னென்னா, நம்பர் 1, உனக்கு பிடிச்ச விஷயம், நீ ஜென்யூன்லி லவ் பண்ணுற விஷயம். உனக்கு எந்த விஷயம் செய்ய ரொம்ப பிடிக்கும் அதை திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிதுன்னா நான் கேட்கக்கூடிய அடுத்த கொஷனுக்கு மூவ் ஆன் ஆகுங்க. அது வரைக்கும் பாஸ் பண்ணி அமைதியாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்துல உட்காந்து பென் எடுத்துக்கோங்க, இல்லை நோட் பேட் உங்களோட மொபைலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆன்சர் எழுதிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போங்க. ஓகே, இப்போது நம்பர் 2, உன்னால் நல்லா பண்ண முடிகிற விஷயமா அது இருக்கணும். உனக்கு பிடிச்ச விஷயத்த எழுதி முடிச்சிட்டியா, அந்த விஷயம் உன்னால் பெர்ஸ்ட்டாக பண்ண முடிகிற விஷயமா இருக்குமா, அதாவது உன்னோட ஸ்கில் அதுவா அப்படின்னு யோசிச்சு பாரு. எஸ்னா உன்னோட நோட்டில், இல்லை நீ நோட் பண்ணி வச்சுருக்கிற மொபைல் ஓப்பன் பண்ணி நோட் பேடில் மார்க் பண்ணிக்கோ.
நம்பர் 3, இது உலகத்துக்கு தேவையான விஷயமா இருக்கணும். நீ பண்ணுற விஷயம் யாருக்குமே யூஸ் இல்லை அப்படின்னா அந்த விஷயத்தால் என்ன பலன் இருக்குது? நீ செய்கிற அந்த விஷயம் ஒரு வேல்யூபிள் விஷயமா இருக்கணும். நிஜமாக இந்த வேர்ல்டில் இருக்கிற நிறைய மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் வேணும் அப்படின்ற ஒரு ஃபீலை அவங்களுக்கு க்ரியேட் பண்ணுற விஷயமா இருக்கணும். நம்பர் 4, உனக்கு வாழ்க்கை தர்ற விஷயமா இருக்கணும். சஸ்டைனபிலிட்டி, அதுலேருந்து உன்னால் ஒரு இன்கம்மை மேக் பண்ண முடியணும். நீ எப்போ உன்னோட பேஷனை உன்னுடைய இன்கம்மாக நீ மாற்றுறியோ அதுதான் உன்னுடைய சக்ஸஸ் அண்ட் யுவர் இக்கிகாய். பேஷன் வேறு கோல் வேறு இப்படின்னு நிறைய பேர் பிரித்து வைப்பாங்க. ஆனால் பேஷனும் கோலும் சேமாக இருக்கணும். இதுதான் நம்ம இக்கிகாய் சொல்ல வர்ற விஷயம். ஸோ இந்த 4த்துக்கான ஆன்சர் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா ஃபைனலி உங்கள் கையில் என்ன இருக்கோ அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கான நோக்கம். அதுதான் யார் இக்கிகாய். இந்த 4ம் இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸில் தான் நம்ம இக்கிகாய் மீட் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சினாரியோ சொல்லணுன்னா, நீ பேசுகிறது பிடிக்கும்னு எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோயேன். நீ பேசுகிற அந்த விஷயம் பல பேரை மோட்டிவேட் பண்ணும். அப்போ ரியலி மோட்டிவேஷன்ன்றது இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா வகையான பீப்புளுக்கும் தேவைப்படும். அப்போது உனக்கு பேசுகிறது தான் இங்கே ஸ்கில்லாக இருக்குது. நீ அதை வச்சு பீப்புளை மோட்டிவேட் பண்ணுற. அவங்கள பல சூழ்நிலைகள்லேருந்து உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய பேச்சுகள் தன்னம்பிக்கையை தருது, ஊக்கத்தை தருது, காப்பாற்றுதுன்னு வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு அது உண்மையிலே மக்களுக்கு தேவையான விஷயமா இருக்குது. அது உன்னோட கெரியராக மாறும். உன்னோட கெரியரை வச்சு உன்னால் ஃபினான்ஷியலி யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் வாழ முடியும். அப்போது அதுதான் உன் லைஃப்க்கான பர்பஸ். தென் அதுதான் உன்னோட இக்கிகாய். இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சரை ஒரு விஷயமாக விஷுவல் பண்ணி ரிலேட் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நம்மளோட சேனல்லே சொல்லலாம். இதுவே ஒரு இக்கிகாய்க்கான எக்ஸாம்பிள் தாங்க. பெயினில் இருக்கிற மக்களுக்கு என்னோடய வாய்ஸ் வச்சு ஒரு ஹோப்பை என்னால் ஜென்ரேட் பண்ண முடியும். அப்போது அது எனக்கு பிடிச்ச விஷயம். அதனால் பல பேருக்கு ஒரு தேவை இருக்குது, அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. மார்னிங் மோட்டிவேஷன், நைட் கம்ஃபர்ட், அது ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் கிடையாதுங்க. கொடுக்குறது எதுவுமே உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சேனலுக்காக இல்லை சேனலோட ப்ரொமோஷனுக்காகன்னு கிடையாது. அதை தாண்டி அதுதான் என்னோடய பர்பஸ். எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் ஃபுல்ஃபில்லோட பண்ணுறேன். அதில் தான் என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. பல பேருக்கு என்னால் முடிஞ்ச என்னோடய வாய்ஸ் வச்சு ஒரு ஹெல்ப்பை பண்ண முடியுது அப்படின்னா அதில் கிடைக்கிற திருப்தின்றது ரொம்பவே பியோர். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா, உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் வேணுன்ற பட்சத்தில் இக்கிகாய் எல்லாருக்குமே தெரியும். இது நிறைய வைரலே ஆச்சு. ஸோ த ஜாப்பனீஸ் சீக்ரெட் டு அ லாங் அண்ட் ஹாப்பி லைஃப். ஸோ இந்த புக்கை வாங்கி நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும். இதில் நம்ம பீஸ்ஃபுல்லான லைஃப்க்கான கண்டென்ட்டை மட்டும் பார்த்தோம். ஸோ பேசிக் இக்கிகாய்ன்றதுனால இக்கிகாயே தெரியாமல் நான் கண்டென்ட்டை சொல்ல முடியாது. ஸோ லைஃப்க்கு தேவையான சீக்ரெட் ஜஸ்ட் ஃபுட்டு கிடையாது, மைண்டுக்கு மீனிங் இருக்கணும். அதுதான் நம்ம மனசு அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். பர்பஸ் இருந்தால் தானாக மனசுக்கு அமைதின்றது வருங்க. சரி, இது ரிலேட்டடாக ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு பையன் தினமும் மார்க்ஸ்க்காக படித்தான். அவனுக்கு நிறையா மார்க் வேணும், மார்க் ஸ்கோர் பண்ணணும். அதே மாதிரி ஒரு நாள் ரிசல்ட் வந்துச்சு. நல்ல மார்க் தான் எடுத்தான், குட் மார்க்ஸ். ஆனால் அவனுக்கு சந்தோஷம் இல்லை. என்ன ப்ராப்ளம்னா, அவனுக்கு கோல் இருந்துச்சு, ஆனால் அந்த கோல்க்கான பர்பஸ் இல்லைங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ். கோல்ன்றது டெம்ப்ரவரி. நம்ம இந்த டார்கெட்டை ரீச் பண்ணணும், அதோட டெஸ்டினேஷன் நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இந்த ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஹாப்பி, நான் சக்ஸஸ் ஆகிட்டேன்னு அர்த்தம்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு பர்பஸ் வேணும். நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் வேணும். அது நம்ம இக்கிகாயில் சொன்ன அந்த 4 பில்லர்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணதாக இருந்தால் தான் அது ரியலி சக்ஸஸை உங்களுக்கு தரும். ஸோ பர்பஸ் தான் நமக்கு பெர்மனெண்ட். இது இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, ப்ராக்டிக்கல் டெக்னிக் நான் சொல்கிறேன். டெய்லி மார்னிங் 3 கொஸ்டின் கேளுங்க. நீங்கள் எழுந்த உடனே இன்றைக்கி என்ன மீனிங்ஃபுல்லாக நான் பண்ண போகிறேன். காலையில் எழுந்துட்டோம் இல்லையா? ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள் அர்த்தம் உள்ளதா, என் வாழ்க்கையை மாற்றக்கூடியதா நான் பண்ண போகிறேன் அப்படின்னு கேளுங்க. இது முதல் கேள்வி. அடுத்து, யாருக்கு வேல்யூ க்ரியேட் பண்ண போகிறேன்? எனக்கா, இல்லை என்னை சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கா, இல்லை நான் ஒர்க் பண்ணுறேன் என்னோடய கம்பெனிக்கா, இல்லை நான் ஏதோ ஒரு அகாடமி வச்சு நடத்துகிறேன் அப்படின்னா என்னோடய சென்டருக்கா? இந்த மாதிரி யோசிங்க. ஸோ யாருக்கு நான் உண்மையான ஒரு வேல்யூவை க்ரியேட் பண்ண போகிறேன். நம்பர் 3, இந்த நாள் முடிஞ்சதும் நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன்னா? ஸோ நீ ஃபஸ்ட்டும் செகண்டும் இந்த 2 கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன்னா அந்த ஆன்சரை வச்சு தான் நீ 3rd கொஷனுக்கு மூவ் ஆன் ஆக முடியும். ஸோ அதில் கிடைக்கிற ஆன்சர் அந்த நாள் முடிஞ்சதுக்கப்புறம் உன்னை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்குமான்னு கேளு. எஸ் அப்படின்னா தயங்காமல் கண்ணு மூடிட்டு அந்த விஷயத்த செய்யுங்க. இது ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ், ஆனால் லைஃபே மாற்றும்.
ஸோ ரிமெம்பர், பீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வெளியில் கிடையாது, அது அவுட் சைடில் தேடாதீங்க, அது பர்பஸ்குள்ளே தான் இருக்குது. அந்த பர்பஸ்குள்ளே இருந்தால் தான் பீஸ்ன்றது உனக்கு கிடைக்கும். இதுதான் இக்கிகாய். சரி, பார்ட் 1ல் நம்ம இக்கிகாயை பற்றி, பீஸ்ஃபுல்லான லைஃப்க்கு அதில் சொல்லியிருக்கிற கான்செப்ட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் பற்றி நிறையவே பார்த்தோம். நிறைய எக்ஸசைஸ் நான் சொல்லியிருந்தேன் அண்ட் ஸ்டோரி சொல்லியிருந்தேன், எக்ஸாம்பிளும் சொல்லியிருந்தேன் கண்டுபிடிக்கிறதுக்கு. பார்ட் 2ல் நம்ம டென்மார்க்கோட ஹைஜி டெக்னிக் பற்றி டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தெரியாத புது புது விஷயங்களை நம்ம அதுலேயும் கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க் யூ வின், see you soon. உங்களுக்கு இந்த பார்ட் 1 பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் எஸ் சொல்லுங்கள். பார்ட் 2க்கு ரெடி ஆகிட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவைன்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள். வெற்றி குரல், voice of victory.